வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பச்சைப்பயிறு வாழைக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். இதுக்கு வேறு எந்த சைடிஷுமே தேவையில்லை. அப்பளமும் உருளைக்கிழங்கு வறுவலை இருந்தால் போதும். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. நடுத்தரமான அளவில் இருக்கிற இந்த வாழைக்காயில் தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவு பச்சைப்பயிரை பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதனோட அளவு 100 கிராம். இதை நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரை மூடிடலாம். குறைஞ்ச தீயில் 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 3 வரமிளகாய். காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து மறுபடியும் ஒரு 30 செகண்ட் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கருகாத அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதை நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய். முதல்ல இதை கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கு பிறகு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 4 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. பச்சைப்பயிறு நல்லா மாவு மாதிரி வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா மசிச்சுக்கலாம். ரொம்ப மசிக்க வேண்டாம், ஒரு அளவுக்கு மசித்தாலே போதும். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த வாழைக்காயை போட்டு பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதோடையே நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த பருப்பையும் போட்டு கலந்து விட்டுடலாம். பருப்பையும் வாழைக்காயும் சேர்த்து கலந்து விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும். இடையில ஒரு 2 தரம் கலந்து விடணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்மளோட வாழைக்காய் குழம்பு கொதித்து வந்துருச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான்னு தோணக்கூடிய அளவுக்கு 4 பேருக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சுருக்கிற இந்த பச்சைப்பயிறு வாழைக்காய் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.